யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னொருவர் மேல் நாம் கொண்டிருக்கின்ற இனிமையான உணர்வுகள், உயர்ந்த எண்ணங்கள், இன்னொருவருடைய ஐக்கியத்தை விரும்புதல் போன்றவற்றையே பெரும்பாலும் நாம் அன்பு என்று நினைக்கின்றோம். ஆனால் தேவனிடத்தில் அன்பாயிருத்தல் என்பது ஏதோ தேவன் மேல் நாம் இனிமையான உயர்வான எண்ணங்களை கொண்டிருத்தலும் அவருக்காக பல நற்செயல்களை செய்தலும் அல்ல. அதனால்தான் இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்றார். குணம், சுபாவம், இயல்பு, செயல்பாடு ஆகியவற்றில் கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டுள்ள ஒழுங்குமுறைகளை நாம் கைக்கொண்டு வாழ்வதுதான் இயேசுவின் மேல் நாம் அன்பு காட்டுவதின் உண்மையான அடையாளங்களாகும். தேவனுக்காக மிக அதிகமான வைராக்கியம் காட்டி அவருக்காக உயிரையே விட தயாராயிருந்தவர்கள் யூதர்கள். ஆனாலும் இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடம் தேவ அன்பு இல்லை என்றார். ஆம், நாம் நம்முடைய மனதளவிலும் செயல்பாடுகளிலும் தேவனுக்காக நாம் அன்பு கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை நிலைகள் கர்த்தருடைய விருப்பத்திற்கு உட்பட்டு செயல்படாவிட்டால் அது அன்பு என்று தேவனால் பார்க்கப்படுவதில்லை. அது உண்மையான தேவ அன்பும் அல்ல. எனவே தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது தேவன் மீது உண்மையான அன்பினை கொண்டவர்களாக இருப்போம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.